நிர்மலா யாரா? நம்ம தங்கச்சி தானே? ஐயோ, தங்கச்சிங்கிற பாசமும் அவ மேல கொஞ்சம் நம்பிக்கையும் இன்னமும் இருக்கிறதுனாலதான் அம்மா முன்னாடி நான் எதுவும் பேசல. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். ஹோட்டல்ல இருந்து ஒருத்தங்க கூட வெளியில வந்து ஆட்டோல ஏறி போறத நீங்க கண்ணால பார்த்தேன். பார்த்துட்டு தான் அவட்ட கேட்டேன். அப்பவாவது உண்மையை ஒத்துக்கணும்ல. அப்பவும் மறைச்சு பேசி என் மேல கோவப்பட்டா எனக்கு சந்தேகம் தானே வரும். சரிடா, நீ ஒருவேளை சரியா பார்க்காம இருந்து அவ ஒரு தப்பும் பண்ணாம நீ அவளை சந்தேகப்பட்டவொடனே அவளுக்கு கோவம் வந்திருக்கலாம். என்னண்ணே நீங்க கூட இப்படி பேசுன எப்படி? அவ மேல தப்பான ஒரு பழிய போடுறதுக்கு நான் என்ன அவளுக்கு விரோதியா? சொல்லுங்க, அண்ணன் தானே. சரி விட்டுரு, அவதான் இல்லைங்கிறாள. சரி. டேய், என்னடா இது? அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்து யார் விடுறாது? நம்ம வீடு தானே? நான் வேற இல்லை. வீட்டை யார் பார்க்கறது? நீ தானே பார்த்துக்கணும். சரிண்ணே, நீங்க சொல்றீங்க. அம்மாவும் நிர்மலாவும் இன்னமும் என்ன தப்பா தானே பேசிட்டு இருக்காங்க. சரி பேசிட்டு போட்டோம், விடு. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் காலகாலத்தில் சாப்பிடு. என்ன இந்த டீ பண்ணலாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. சரிண்ணே, டியூட்டி முடியும் 1 hour ஆகும். முடிஞ்ச உடனே கிளம்புறேன். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு தான். அண்ணி, நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அம்மா பேசுனது ரொம்ப தப்பு தான் அண்ணி. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன செல்வம் இது? நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு அதுதான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம்? அப்படி இல்லை நீ. அம்மா பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கண்டுக்காம இருக்க முடியல. மனசு கேட்கல, அதான் வந்தேன். பேசின வார்த்தையெல்லாம் பேசினது தானே செல்வம். அதை திருப்பி வாங்க முடியாதே. மனசுக்குள்ள எல்லா வார்த்தையும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கத்தானே செய்யும். என்ன செய்யறது நீ? நடந்த சம்பவத்துக்கு ஒன்னே ஒண்ணு வேணா பண்ணலாம். அத்தையோட மனசு புரிஞ்சு போச்சு. அவங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கண்டபடிலாம் பேசினாங்களோ அதை வேண்டான்னு விட்டு ஒதுக்குறதா நல்லது. எதுக்கு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? அது எப்படியா நீ? அவங்க தான் ஏதோ யோசனை இல்லாம கோவத்துல பேசுறாங்கன்னா அதுக்காக நம்மளோட நியாயமான உணர்வுகளை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம நினைப்புல தப்பு இல்லைன்னு நமக்கு தோணலாம். அப்படிதான் தோணும். ஆனா அத மத்தவங்க, குறிப்பா வீட்ல இருக்கிற பெரியவங்க அதை ஒத்துக்க வேண்டாமா? பெரியவங்களை ஒதுக்கிட்டு நம்மளால இருந்துட முடியுமா? இல்ல நீ, உங்கள மாதிரி என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது. இருக்கட்டும், அதுக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது செல்வம்.